இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, விவிலியம் அறிவோம் என்ற பகுதியில் இன்று நாம் காண இருப்பது ரூத் நூல் பற்றிய விளக்கம். நீதித் தலைவர்கள் காலத்தில் ஆன்மீக குழப்பமும் ஒழுக்க வீழ்ச்சியும் நிறைந்த காலத்தில் அமைதியாக ஒளிரும் ஒரு விசுவாச பெண்ணின் கதையே ரூத் நூல் ஆகும். ரூத் நூல் நீதித் தலைவர்கள் காலத்தில் நடைபெறும் ஒரு குடும்ப கதையை சொல்லுகின்றது. இந்த நூல் நமக்கு சொல்லும் முக்கிய உண்மை என்னவென்றால், தேவன் பெரிய போர்களில் மட்டுமல்ல, அற்புதங்களில் மட்டுமல்ல, சாதாரண குடும்ப வாழ்க்கையிலும் செயல்படும் தேவன் என்று. நகோமி என்ற பெண் பஞ்சம் காரணமாக மோவாப் தேசத்திற்கு குடும்பத்தோடு செல்கின்றார். அங்கே அவர் தன் கணவனையும் 2 மகன்களையும் இழக்கின்றார். வாழ்க்கை முழுவதும் கண்ணீராக மாறுகின்றது. அந்த வேதனையிலும் நடுவிலும் அவரது மருமகளான ரூத் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நகோமியுடன் சேர்ந்து இவ்வாறு சொல்கின்றார்: நீர் போகும் இடமே என்னுடைய இடம், உமது தேவனே என் தேவன் என்று. இது வெறும் உறவுக்கான விசுவாசம் அல்ல, இது தேவனுக்கான முழு அர்ப்பணிப்பாகும். பெத்லஹேமில் ரூத் வயல்வெளிகளில் தானியம் சேகரிக்க செல்கின்றார். அங்கே போவாஸ் என்ற அவருடைய உறவினர் ரூத்தின் விசுவாசத்தையும் அவருடைய பணியையும் கவனித்து அவளை பாதுகாக்கின்றார். போவாஸ் அவர் ஒரு உறவு மீட்பராக மாறுகின்றார். இந்த மீட்பு ஒரு நாள் மனித குலத்தை கிருபையால் மீட்கப் போகும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்புக்கு ஒரு அழகிய முன்னோட்டமாகும். ரூத் நூல் நமக்கு தெளிவாக சொல்லுவது என்னவென்றால், நம்முடைய பின்னணி முக்கியமல்ல, நம்முடைய தேசம் முக்கியமல்ல, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை தோல்வி முக்கியமல்ல. தேவனுக்கு முக்கியமானது நம்முடைய விசுவாசமான இதயம் மட்டுமே. ஒரு புறவினத்து பெண்ணான ரூத் தேவனுடைய மீட்பு திட்டத்தில் முக்கியம் இடம் பெற்றாள் என்று பார்க்கின்றோம். இந்த நூல் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள்: துன்ப காலத்திலும் தேவனை விட்டு விலகாதீர்கள். உங்களுடைய சிறிய நம்பிக்கையும் தேவன் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் ஒரு நாள் மீட்பாக மாறும் என்று. அன்பர்களே, ரூத் நூல் அமைதியான ஒரு நூல், ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் செய்தி மிக பெரியது. தேவன் விசுவாசத்தை மறப்பதில்லை. கண்ணீருக்கு பின் ஆசீர்வாதம் உண்டு என்பதை கற்றுத்தருகின்றது. ஆகவே ரூத்தை போல உண்மை தெய்வத்தை வழிபட்டு அவர் வழியில் நடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.